நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அந்நிய நேரடி முதலீடு வழியாக வந்த நோக்கியா, ஃபாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள் இப்போது அடுத்தடுத்து மூடப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மகா தமிழ் பிரபாகரனின் சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இங்கு தொழில் தொடங்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தங்கு தடையின்றி அனைத்து வசதிகளும் அரசினால் செய்து தரப்படுகிறது. அப்படியான நிறுவனங்களில் ஒன்றுதான் நோக்கியா. 2006ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் 20,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பின் பிறகு மூடப்பட்டது. ஆனால் இதில் நோக்கியாவுக்கு எந்தவித இழப்பும் இல்லை. மாறாக நமது நாட்டுக்கு வரி இழப்பு அதைவிட மேலாக 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை இழந்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் இழப்பீடு கொடுத்தாகிவிட்டது என்கிறது நோக்கியா. இன்னும் சட்டப்படி மூடாத பட்சத்தில் எங்களுக்கு வேலை வேண்டும் என்று கூறுகின்றனர் தொழிலாளர்கள். அதில் ஒருவரான மகேஷிடம் பேசினேன். எங்களுடைய ஒரே கோரிக்கை வேலை. எங்களுக்கு என்னென்னா, இப்போ மைக்ரோமேக்ஸ், லாவா இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நிறுவனம் உள்ளே வரதுன்றது மட்டும் தெரியுது. இந்த இடத்த சும்மா வைக்க போகிறதில்ல. ஏதோ வர நிறுவனத்துக்கு எங்களுக்கு வேலை கொடுத்தா போதும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மற்றபடி பெரிய கோரிக்கையோ இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி இளைஞர் சமுதாயம் நாங்கள் வெளில போய் கஷ்டப்படுறது, எங்களுக்கு இதே பேட்டர்னில் இருந்தால் நாங்கள் தொடர்ந்து இங்கே வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் நிர்வாகத்திட்ட கேட்கறது இது மட்டும்தான். நிர்வாகத்தோட கேட்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்குற மத்திய மாநில அரசை வலியுறுத்த ஒரே காரியம், எங்களுக்கு வேலை வேணும். இன்றைக்கி சூழ்நிலைகளுக்கு வேலை வேணும். இந்த வேலையை அடுத்து வர இந்த எந்த நிர்வாகம் வருதோ அந்த நிர்வாகத்தின் கீழ் வேலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுபோன்று தங்களது வேலைகளை கோருபவர்களை விஷமிகள் பிடியில் சேர்ந்து தேவையற்ற வேலை செய்யாதீர்கள் என்று ஆலைக்கு வெளியே போட்டுள்ள அறிவிப்பில் சொல்லியுள்ளது நோக்கியா. நியாயமான போக்குடன் நமது நாட்டுக்கு பாதிப்பில்லாத வகையில் வரும் முதலீடுகளை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படி வரும் முதலீடுகள் பாதிப்பை உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்கிறார் சட்டமன்ற உறுப்பினரும் CITU தொழிற்சங்க தலைவருமான சௌந்தரராஜன். விதியும் இல்லை, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. FDI பொறுத்தவரையில் அவர்கள் சுதந்திர பறவைகளாக இருக்கிறார்கள். நம்முடைய தொழிலாளிகள், நம்முடைய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இது மேக் இன் இந்தியா என்பது போன்ற மோடியின் முழக்கத்திற்கெல்லாம் நேர் எதிரானது. அது எவ்வளவு பொய், போலி என்பதற்கான ஒரு அத்தாட்சி இது. மல்டிநேஷ்னல் கம்பெனிகளும் FDIயும் இந்திய மக்களுக்கு என்ன கொண்டு வரும், இறுதியில் எப்படி நம்மளை தெருவில் விட்டு போகும் என்பதற்கான அறிகுறி அடையாளம் தான் நோக்கியாவும் ஃபாக்ஸ்கானும். சென்னை வந்திருந்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் இது தொடர்பான கேள்வியை முன்வைத்தேன். ஆயிரக்கணக்கான 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நடத்துறாங்க. இது ஒரு அசாதாரண சூழல் சென்னையில் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் உருவாக்க நிலைமை இருக்கு. இது ரொம்ப அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடவடிக்கை இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதை இப்போவே சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறத நாங்கள் கவனிச்சுட்டு தான் வரோம். அதுக்குரிய செயல்கள் என்ன எடுக்கணுன்றதை அரசு முடிவு எடுக்கும். ஆனால் நாங்கள் அதை கான்ஷியஸாக வாட்ச் பண்ணுறோம். இட் இஸ் நாட் அஸ் இஃப் நாங்கள் இன்டிஃப்ரெண்ட்டாக அப்படி நடக்குதுங்களா அப்படின்னு சொல்லலை. அது நடக்கிறது எங்களுக்கு நிறைய பேர் எடுத்து உழைச்சிருக்காங்க. எங்கள் கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்டேஷன் எனக்கு நிறைய தரம் வந்தது. இதில் பலவிதமான நுணுக்கங்கள் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் லா இருக்குது, இன்டர்நேஷ்னல் கம்பெனி அது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கு. அதோடு இல்லாமல் வராங்க, பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் வேலை வாய்ப்பு வருதுன்னு நிறைய பேர் போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் சடனாக அவங்க ஒரு 30 வயசில் இருக்கும்போது வேலை இல்லாமல் போயிடுது. 30க்கு அப்புறம் எங்கே போவாங்க அவங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வருது. டெஃபினட்டாக அது மேலே நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம். தொழிலாளர் வேலை இழப்பு வெறும் தனிநபர் பிரச்சனை மட்டுமல்ல, அது சமூக பொருளாதார சிக்கலையும் உருவாக்கக்கூடியது. பன்னாட்டு முதலீடுகள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்கிறது அரசு தரப்பு. ஆனால் தொழிற்சங்க தரப்பில் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த அரசின் செயல்பாடுகளில் தொய்வு உள்ளதாக கூறப்படுகிறது. மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், ஸ்ரீபெரும்புதூர்.